ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூன்றாவது நாளிலும் உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். ஏபிசி ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், அதில் இன்றைக்கி மூணாவது நாளில் சிங்கிறத வச்சு பார்க்க போகிறோம். சிங்கிறது காலிங். காலிங் அப்படின்னா என்னங்கிறது மட்டும் இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஓகே, நம்ம நார்மலாக காலிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அழைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம எல்லோரும் இந்த உலகத்தில் ஃபோனை பார்க்காதவங்க ஏதாவது பிள்ளைங்க இருக்குமா? மொபைலே பிறந்ததுக்கப்புறம் நான் பார்க்கலை அப்படிங்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கின்னஸ் அவார்ட் கொடுக்கலாம். ஏன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ மொபைல் நம்மகிட்ட இருக்கிறதுனால அந்த காலிங் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அப்படி காலிங்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம சமத்த எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் மொபைல் ஃபோன். ஓகே, இந்த மொபைல் ஃபோனில் தான் இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், இந்த மொபைல் ஃபோனில் தான் கான்ஃபரன்ஸ் கால் போடுறோம், அது போடுறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஓகே, ஆனால் இந்த உண்மையாக ஆண்டவருடைய அழைப்பு அப்படிங்கிறத இந்த மொபைல் ஃபோன்லேருந்து ஆண்டவர் விளக்குனார். அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷப்படுகிறோம். ஓகே, காலிங் அப்படின்னா சம்படி எக்ஸ்பெக்டிங் சம்திங் டு டூ சம்திங். புரியுதுங்களா? கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு கம்பெனியோடைய எம்டி உங்களுக்கு கால் பண்ணுறார் அப்படின்னா அந்த கால் எப்படிப்பட்ட கால்? ஒருவேளை நீங்கள் அந்த எம்டியோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த எம்டி நம்பரும் தெரிஞ்சிருக்கும். அவர் கால் பண்ணுறாரு, எதுக்கு கால் பண்ணுறாரு, ஏன் இவ்வளோ மிட் நைட் கூட கால் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த கால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்டை ஒரு எம்டி உங்கள் கையில் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு மெயில் ஒன்று அடிச்சிருப்பார். மெயிலோ வாட்ஸ்அப்போ அல்லது ஏதோ ஒரு மெசேஜில் உங்களுக்கு அனுப்பியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மெசேஜை அனுப்பிட்டு அவர் அன்றைக்கி தூங்க முடியுமா? அந்த ப்ராஜெக்ட்டு நாளைக்கு ஒரு நாளில் முடிக்கணும், இந்த ஒரு நாளில் முடிச்சிட்டோம்னா 100 கோடி ரூபா லாபம். அதனால் என்ன செய்வார், மிட் நைட்டு உங்களுக்கு அனுப்பிட்டு அந்த மெசேஜை அனுப்புனது மட்டும் இல்லை, இது சரியாக செஞ்சுருவீங்களான்னு பயப்பட்டு உங்களை கூப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு வேல்யூபிள் கால் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிதானா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம பிப்ளிக்கலாக கொண்டு வந்தோம்னா அதை எப்படி கொண்டு வரலாம்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கை ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த உலகத்தில் ஒரு பர்பஸோட ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கார். நம்மளை அனுப்பும்போது அனுப்பலை, நம்ம அனுப்புறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி நமக்கு ஒரு மெயில் பண்ணிட்டார். அந்த மெயில் தான் என்னது, அந்த மெசேஜ் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற பைபிள். நேற்று நம்ம அதை குறித்து தியானித்தோம். பைபிள் எப்படி வாசிக்கணும், என்னென்ன மாதிரிலாம் வாசிக்கலாம், அந்த பைபிளில் எபிரேய மக்கள் எப்படி வாசித்தாங்க, யூதர்கள் எப்படி வாசித்தாங்கன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட அந்த மெசேஜை உனக்கு மெசேஜ் புரிஞ்சிச்சா? ஏன்னா 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட்ப்பா, இவன் லைஃப்பில் இருந்துச்சு, ஒரு ப்ராஜெக்ட் தோற்றக்கூடாது, ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம 100 கோடியாக நஷ்டம். அப்படிங்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட் மெயில் அனுப்பின அந்த எம்டி அவர் யாருன்னா இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்குனவர். ஒரு சாதாரண உலக பிரகாரமாக 100 கோடி ரூபாய்க்கு அந்த எம்டி கால் பண்ணுவார்னா, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் ஒரு கால் பண்ணுறாரு அப்படின்னா மொபைலில் நம்ம என்ன செய்வோம், மொபைலை அட்டன் பண்ணி அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, உனக்கு இது புரிஞ்சிருக்க, அந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரியுமா, உனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா, ஆனால் அந்த ப்ராஜெக்ட் தெரியுமா, ஓகே, உனக்கு அந்த ப்ராஜெக்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என் மெயிலை செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறார். அந்த மெயில் பைபிள். உன் லைஃப் வாழ தெரியுதா, உன் வாழ்க்கை ஒரு பர்பஸோடு போயிட்டுருக்கா, உன் வாழ்க்கையை எதை நோக்கி போயிட்டுருக்கு, எதாவது தப்பாக பண்ணிட்டேன்னா என் மெயிலை செக் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அவர் மெயில் பண்ணிருக்கிற மெயில் தான் பைபிள். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு ஏசியோ வாங்குகிறோம். இப்போ கோடை காலம் வரப்போகுது, ஏசி வாங்குவோம். ஏசி வாங்கும்போது நமக்கு அது கூட சேர்ந்து ஒரு மேனுவல் புக்கு கொடுப்பாங்க. அது என்ன மேனுவல் புக்குன்னா, அந்த ஏசியை பற்றி ஃபுல் டீட்டெயில், அது எவ்வளவு பவர், அது எவ்வளவு வாட்ஸு ஒர்க் அவுட் பண்ணணும், இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தா கூட என்றைக்காவது நம்ம வாசிப்போம்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளும் வாசிக்க மாட்டோம். பாருங்கள், என்ன செய்வோன்னா அப்படியே அந்த புக்கை தூக்கி அப்படியே அந்த அட்டைப்பட்டியோடு தூக்கி மடித்து மேலே வச்சுருவோம். ஆனால் அந்த இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வைங்க, நமக்கு என்ன தெரியும், சுவிட்சை போட்டால் ஏசி ஓடும், அதை டெம்பரேச்சரை குறைச்சா கூலிங் கூடும், கூலிங் குறையும், எல்லாம் நமக்கு தெரியும். இது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறனால தெரியும். தெரியாத விஷயம் ஒன்று அங்கே ஏதோ பிரச்சனை வருதுங்கும்போது என்ன செய்வோம், மேனுவல் எடுத்து பார்ப்போம்.
இதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு ஒரு தெரியாத விஷயங்கள் இது இருக்கோ, அதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு யூ. அதனால் நீ பைபிள் வாசிக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா, நான் உனக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன் அப்படின்னு இந்த பைபிளோடு கூட இருக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எந்த புக்கோட ஆர்த்தரும் புக்கை எழுதி பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு அனுப்பி பிரிண்டிங் ஆகி வேறு என் கைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு காசு எழுதி முடிச்சதோடைய காசு வந்துச்சா, என் ப்ராஃபிட் 20 ரூபா ஒரு புக்கு காய்ச்சா, 40 ரூபா வந்துச்சா லாபம், ஓகேன்னு முடிஞ்சிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. அவர் எழுதி கொடுத்த புக்கு தட் இஸ் அ பர்பஸ்ஃபுல் புக். உங்கள் வாழ்க்கையின் கைடு. உங்கள் வாழ்க்கை ஏதாவது பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கு அதுதான் இருக்குது. நம்ம இன்றைக்கி காலையில் நம்ம என்னென்ன கால்லாம் பார்க்கணுங்கிறத கடைசியில் நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணணும், ஓகேயா? இப்போது நம்ம அந்த மாதிரி ஆண்டவருடைய அழைப்பில் எதுக்காக ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்கிறார், எந்த நோக்கத்துக்கு அனுப்பியிருக்காங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹீ வாண்ட்ஸ் த கால். அப்படி கால் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம மொபைலில் பார்த்திங்கன்னா நிறைய மோட் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நிறைய பேர் சைலண்ட் மோடில் போட்டு வைப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? இது அந்த வர்ற கால் அது சைலண்ட் காலா அல்லது சீரியஸ் காலா, அது அன்னோன் காலா அர்ஜென்ட் காலா, அது மிஸ் காலா மியூட்டட் காலா, அல்லது ரைட் காலா அது ராங் காலா அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா, நீங்கள் அட்டன் பண்ணால் தெரியும். அட்டன் பண்ணால் தான் நீங்கள் அட்டன் பண்ண ஒரு எம்டியான்னு தெரியும். அன்னோன் கால்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் வாழ்க்கை. இன்னொன்று மிஸ்டு காலை விட்டுருவாங்க நிறைய பேர். கால் வந்து கிடக்கும், மிஸ்டு கால், 100 மிஸ்டு கால். ஆண்டவர் டெய்லி காலையில் கால் பண்ணுறாரு, காது கேட்காம தூங்கிட்டு இருப்போம். நல்லா போர்வையை மூடி தூங்குவோம். நிறைய பேர் என்ன செய்வோம், காலை சைனில் போட்டு அது பாட்டு அடிச்சிட்டு இருப்பார். எனக்கு என்ன நம்ம பாட்டிருப்போம், சரிதானா? இப்படி நிறைய மோடு இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி நம்ம நேரத்தில் செய்வோம். அவர் சைலண்டாக இருக்காமல் அந்த ப்ராஜெக்டை அனுப்புனதுலேருந்து நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஏன் தெரியுமா? நீ அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் சக்ஸஸ்ஃபுல்லாக. அதுக்கு அவர் தூங்க மாட்டேங்காரு. எம்டிக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. அது 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் முடிய வரைக்கும் தூக்கம் வராது மனுஷனுக்கு. டெய்லி அப்டேட் கேட்டே இருப்பார். அதே மாதிரி ஆண்டவர் டெய்லி அப்டேட் கேட்குறதுக்கு அவர் உன்கிட்ட பேசுகிறார், நீ அவன்கிட்ட பேசுகிறார். 2 வே கம்யூனிகேஷன். ஒன்று நம்ம ஏசப்பட்டு பேசுகிறது, அது ஜெபம். அவர் நம்மகிட்ட பேசுகிறது வேத வாக்கியம். இது ரெண்டுமே 2 கண்ணு மாதிரி. கிறிஸ்தவர்களுக்கு 2 மிக முக்கியமான கண்ணு. இதில் ஏதாவது ஒரு கண்ணு போதும்னு சொல்கிறவங்க யாராக இருக்கீங்களா? 2 கண்ணு ஆண்டு கொடுத்தாரு, ஒரு கண்ணு போதும், ஒரு கண்ணை கழட்டி வச்சுக்கலாம், அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த கண்ணை யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நம்ம வாழ்க்கை அவ்வளோ முக்கியமானதில் வேத வாசிப்பும் ஜெபமும் அவ்வளோ முக்கியமானது. நம்ம நிறைய விஷயங்களை என்ன செய்வோம்னா, காலை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நீங்கள் வேறு ஒரு மெசேஜ் காலை ரிஜெக்ட் பண்ணி, ஐ எம் பிஸி, ஐ எம் ரைடிங் பைக், ஐ எம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன், என் வாழ்க்கை போயிட்டுருக்குது, இப்போ என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுவோம். அப்படியும் ஆண்டுக்கு சிலர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணிடுவாங்க. அவர் ஏதோ சொல்லுவார், இவங்க ஏதோ செஞ்சிட்ருப்பாங்க. நம்ம பைபிளில் நிறைய பேர் டீச் பண்ணுறது பார்த்திங்கன்னா, வாலிபர்களுக்கு தேவை இடது கையில் ஒரு அரிச்சல் வருதுன்னா வலது கை சொரிஞ்சு விடுற மாதிரி. நிறைய பேர் போதுங்க அப்படி தான் இருக்குது. எங்கே இச்சிங்க இருக்கோ அங்கே தான் சொரிஞ்சு விடணும். பிள்ளைங்களுக்கு எங்கே ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அங்கே தான் சரி பண்ணணும். அதை சரி பண்ணாமல் இது ப்ராப்ளம் இருக்கிற வேறு இடத்துல, சொல்யூஷன் கிடைக்கிற வேறு இடத்துல மாதிரி இருக்குது. நம்ம வேத வசனத்தில் மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணிடுறோம். புரியாமல் இருக்கனால அவர் நினச்சிறாரு, கால் பண்ணி ஹி வாண்ட் டு எக்ஸ்பிளைன் த திங்ஸ். நிறைய பேருக்குள்ள கால் வெயிட்டிங் காலாகவே இருக்குது. அது வெயிட்டிங்லேயே இருக்கும். அது ஆர்டர் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு வெயிட் கால் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணியிருப்போம். அவரை ஹோல்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அவரை ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். அவர் வெயிட்டிங்லேயே இருப்பார். இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் மொபைலில் இருக்குது. நம்ம செய்யாத மேஜிக் மந்திரத்தெல்லாம் சொல்லலை, நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மேட்டர் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு சிலர் நினச்சோம் சைலண்ட் மோடு போட்டு விட்ருவோம். அவர் பாட்டு ஏதாவது சொல்லட்டும், கால் பண்ணிகிட்டே இருப்பார், வேறு வேலை இல்லைன்னு ஒரு சில மோடை சைலண்ட் மோட் போட்டு வச்சுருவோம். நிறைய பேர் சைலண்ட் மோடை போட்டு விட்டோம்னா என்ன அர்த்தம்னா, நான் ஐ எம் நாட் ரெஸ்பெக்டிங் த கால். அதில் ஒரு சில என்ன செய்வாங்கன்னா, சைலண்ட் மோடு போட்டிருக்கேன், அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுக்காக போட்டிருக்கேன், ஆனால் வைப்ரேஷன் வச்சுப்பேன். நிறைய பேர் வைப்ரேஷனோட வச்சுருப்பீங்க. வைப்ரேஷன் வச்சா உணர்வு இருக்கும். ஆமாம்ல, கால் பண்ணுறாரோ அப்படிங்கிற உணர்வு எப்போ தெரியும்? வைப்ரேஷன் வரும்போது தான். மொபைல் வைப்ரேட் ஆகணும். மொபைல் வைப்ரேட் ஆகும்போது தான் தெரியும் சம்படி இஸ் காலிங், ஒரு அர்ஜென்ட் கால் வந்துட்டுருக்கு அப்படின்னு தெரியும். சைலண்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த வைப்ரேஷன் அப்பப்போ வைக்கணும். எப்போவுமே சைலண்ட் போட்டிங்கன்னா அது யார் கால் பண்ணாலும் தெரியாது.
எப்போ கால் பண்ணாலும் தெரியாது, அது அர்ஜென்ட் காலாக இருக்கும். ஆண்டவர் இதை அர்ஜென்ட்டாக சொல்லணுன்னு இருப்பார். ஆனால் நம்ம அந்த காலை சைலண்டில் போட்டிங்கன்னு வைங்க, உங்கள் லைஃப்பில் கேட்கவே கேட்காது, காது கேட்காது. ஏன்னா சைலண்டில் போட்டிருக்கீங்க, அதை பார்த்தா தான். அப்போ வேத வாக்கியத்தை பார்த்தா தான் ஒரு சிலருக்கு புரியும், கேட்கறதுனால புரியாது. இன்னும் ஒரு சில வச்சுக்கோங்க, ரிங்டோன் மோடு வச்சுருப்பாங்க. ரிங்டோன் மோடுன்னு என்ன அர்த்தம்? நம்ம சாங்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த சாங்ஸை கேட்குறதுக்கா ரிங்டோன். நிறைய பேர் இப்போ இந்த ஒர்ஷிப் ஸ்டைல்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, ஆண்டவர் அப்படியே ஆடி பாடி துதிக்கிறது. எந்த ஆராதனையும் அர்ப்பணிப்பில் முடியணும். எந்த ஆராதனை அர்ப்பணிப்பில் முடியலையோ அந்த காலுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்டோன் கால். ரிங்டோன் வரும், சாங்ஸை ரொம்ப ருசியாக கேட்டுட்ருப்போம். ஒரு சிலர் ஃபுல் சாங்ஸே, நல்ல வேலை ஃபுல் சாங்ஸை ரிங்டோனில் வைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல. அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரிங்டோனில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஒரு இதை மட்டும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படி சொல்லி முடித்த உடனே கால் அட்டன் பண்ணணும். நம்ம பாட்டை ரசிக்கக்கூடாது. அப்புறம் ஆயிரங்கள் வாழ்ந்தாலும் கோடி ஜனம் என்ன விட்டு மீறி அப்படிலாம் பாட்டை கேட்கக்கூடாது. பாட்டை கேட்குறதுக்கு ரிங்டோன் கிடையாது சகோதரர்களே சகோதரிகளே. பாட்டை வந்துச்சுன்னா அது அலாம், அது உன்னை ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு ஒரு எச்சரிக்கை. அந்த கூப்பிட்ட உடனே காலை அட்டன் பண்ணணும். கால் அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அது மிக முக்கியமானது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க, ஃப்ளைட் மோடு. எவனும் வர மாட்டான், எந்த டேட்டாஸும் உள்ளே வராது, வாட்ஸ்அப்பும் வராது, ஃபேஸ்புக்கும் வராது, எந்த காலும் வராது. இதை எங்கே யூஸ் பண்ண தெரியுமா? ஆண்டவர் வந்ததுக்கப்புறம், அவர் முகமாக தரிச்சதுக்கப்புறம், அந்த ஆகாயத்தில் போகும்போது, இது ஃப்ளைட் மோடு. ஃப்ளைட்டில் போகும்போது மட்டும்தான் அந்த ஃப்ளைட் மோட் போடணும். அவரை முகமுக தரிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த கால் தேவை கிடையாது. அப்போ நம்ம ஃப்ளைட் மோடு போடலாம். ஆனால் இப்போவே ஒரு சில ஃப்ளைட் மோடு போட்டுருவாங்க. இன்னும் நிறைய பேர் ஃப்ளைட் மோடு காலிங்லேயே இருக்காங்க. ஆண்டவர் கால் பண்ணாலும் கேட்காது, அப்பா அம்மா கால் பண்ணாலும் கேட்காது, யார் காலும் கேட்காது, எந்த காலும் வராது உள்ள. அங்கே கால் பண்ணுறவங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கும். அவர் பிஸியாக இருப்பதனால் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நிறைய பேர் மோடு ஃப்ளைட் மோடில் இருக்குது. ஆண்டவருடைய கால் கேட்க மாட்டேக்கு, ஆண்டவருடைய கால் உள்ளே வர மாட்டேக்கு. நிறைய பேர் டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. பார்த்துருங்க, இந்த கால் எனக்கு வந்த கால், இது பர்சனல் காலியா எனக்கு வந்துச்சு. மோசம் சொல்கிறான் பாருங்க, நான் வந்து எனக்கு பேச தெரியாது, என்னை விட வேறு யாராவது நல்லா வந்து அவனுக்கு கொடுத்துருங்க. ஆண்டவர் தெரியாதா என்ன? உலகத்தையே படித்தவருக்கு அவன் நம்பர் தெரியாமல் இருக்கும். அந்த நம்பரை கால் பண்ணாமல் ஒன்றே ஏன் கால் பண்ணுறாரு? நீ வேணும் அவருக்கு. மோசஸ், நான் ஒன்றே கால் பண்ணால், வாண்ட கால் பண்ணால், நீ வாண்ட கால் பண்ண கால் அட்டன் பண்ணி நீ ரெஸ்பான்ஸ் பண்ணு. நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற? வேறு நம்பர் எனக்கு தெரியாதான்னு பாரு. உலகத்தை படித்தவருக்கு எல்லோரும் நம்பரும் தெரியாமல் இருக்கும். ஒன்றைய கால் பண்ணுறாருன்னா தட் இஸ் பர்சனல் கால். ஒன்றைய விசேஷித்த விதமாக அழைக்கிறார். அப்படின்னா ஒன்றைய வச்சு தான் செய்ய போகிற அந்த ப்ராஜெக்டை. யூ நீட் ஃபார் ஹிம், யூ நீட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். வித்தவுட் யூ ஐ cannot do anythingங்கிறார். ஒன்றே தான் செய்ய போகிறேன். அவரால் செய்ய முடியாதா என்ன? இன்னொருத்தரை கால் பண்ணி இன்னொருத்தரை கூப்பிட்றதுக்கு அவருக்கு என்ன, அவர் சொன்னால் நடந்துடாதா? வார்த்தையால் உலகத்தை உருவாக்குனவர் வார்த்தையால் உலகத்தை சரி பண்ண முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அவருக்குள்ள உறவில் மிக முக்கியமான உறவு. அவருடைய பணியை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். அவர் செய்ய வேண்டியது. நம்மளை சொல்கிறவங்க நேற்று சொன்னோம்ல, நம்மளை பார்க்குறவங்க வேதக்காரங்கன்னு சொல்கிறாங்க. வேதத்தின்படி நடக்கிறவங்க கிறிஸ்தவங்க. அப்படின்னா இவன் தான் கிறிஸ்து ப்ளஸ் அவன் கிறிஸ்துவாக உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பட்ட அழைப்பை மக்கள் சொல்கிறாங்க, இவன் கிறிஸ்துவாக அழைக்கப்பட்டவனியா? அந்த காலெல்லாம் டைவர்ட் பண்ணி விடாதீங்க. ஆண்டவர் உங்களை பர்சனலாக கால் பண்ணும்போது தூக்கி போட்டுட்டு வாங்க. அப்படி தான் 12 சிஷ்யர்கள் வந்தாங்க, வேலையெல்லாம் தூக்கி போட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட அழைப்பு வந்து அந்த மிக முக்கியமான அழைப்பு. அந்த அழைப்பை என்ன செய்யாதீங்க, கட் பண்ணாதீங்க. டோன்ட் கட் த கால். நிறைய பேர் கால் வரும், ஆனால் கட் பண்ணுவோம். ஆண்டவர் கால் பண்ணும்போது கட் பண்ணாதீங்க. ப்ரேயர் வித்தவுட் சீசிங் சொல்லுவோம் தெரியுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா காலை கட் பண்ணிடாதீங்க. எனக்கு கட் பண்ணிடாதுங்கிறார் ஆண்டவர். நீ என்கிட்ட பேசிகிட்டே இரு, என் காலை துண்டிச்சிடாத, என்கிட்ட பேசிகிட்டே இருங்கிறாரு. அப்படிப்பட்ட அழைப்பு ஜெபம் இல்லை? அவர்கிட்ட நம்ம நெருங்கி போகிறதுக்கு அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கணும். அவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன். டோன்ட் பிளாக் த கால். நிறைய பேர் பிளாக் பண்ணிச்சிருக்கீங்க காலை. அப்படிப்பட்ட காலை பிளாக் பண்ணாதீங்க. உங்கள் காலை நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த கால் வந்து விசேஷித்த கால். நிறைய பேர் அந்த காலை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க, பிளாக்கிங் மோடில் இருக்குது. எடுத்து விடுங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசுங்க, என் காதை நான் இப்போ திறந்து வச்சுருக்கேன் சுவாமி,
ஓப்பன் என் ஹார்ட்டையும் என் காதையும் திறந்து வச்சுக்கணும் ஆண்டவர்கிட்ட. பிளாக் பண்ணி வைக்கக்கூடாது. கடைசியாக நான் சொல்ல முடிக்கிறேன், நிறைய பேர் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கீங்க, பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கீங்க. பாஸ்வேர்டோ பேட்டர்னோ ஆண்டோடைய கால் உள்ளே வராது. அவர் அத்துமீறி ஒன்றை செய்ய மாட்டார். ஆண்டவர் உன்னை அழைக்கிறாருன்னா அந்த அழைப்புக்கு எந்த பாஸ்வேர்டும் போடாதீங்க, எந்த பேட்டர்ன் போடாதீங்க, இசட் மாதிரி போடாதீங்க, ஜீசஸ் ஜேன்னு போடாதீங்க. பேட்டர்ன் போட்டாலும் அந்த பேட்டர்னை போட்டு எடுத்து விடுங்க. தேவ அழைப்பு என்பது அனைவருக்கும் உரியது. சிலர் சொல்லுவாங்க இந்த அழைப்பு முழு நேர பணியாளருக்கு தான், வேறு சிலர் சொல்லுவாங்க அது போதர்களுக்கு மட்டும்தான், இன்னும் சிலர் சொன்னால் சுவிசேஷர்கள் மட்டும். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பு ஒரு உன்னத அழைப்பு சொந்தமாகிறது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த உன்னத அழைப்பு சொந்தமாகிறது. தேவன் நமக்கு கொடுக்கும் முதல் அழைப்பு பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு நிறை வருவது. அதன் பின் நம்மை நீதிமானாக்க ஒரு அழைப்பு கொடுக்கிறார், பரிசுத்தத்தை நிலைத்திருப்பதற்கு அழைப்பு கொடுக்கிறார். மூன்றாவது, அவர் பணி செய்ய அழைக்கிறார். எனவே தேவ அழைப்பு என்பது நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அது உறுதி செய்யப்பட வேண்டியது. எனக்கு எந்த அழைப்பும் தேவன் கொடுக்கவில்லை என்று தப்பிக்க முடியாது. இப்படிப்பட்ட அழைப்பை மையமாக வைத்தே இந்த மாத இதழ் அது வேண்டாம். உங்கள் வாழ்வில் ஏற்படும் இந்த தேவ அழைப்பை குறித்த ஐயங்கள், கேள்விகள், பயங்கள் போன்றவற்றுக்கு தெளிவான பதில் வேதத்திலிருந்து மட்டுமே கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவர் பணி செய்ய புறப்பட்டு செல்பவர்கள். நம் மூத்த அண்ணன்மார்கள் எமில் ஜெபசிங் அண்ணன் எழுதும்போது ஒரு அழகான பாடலை ஏற்றி அதை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படுவீர். இந்த பாடலை நிறைய பேர் கேட்டாங்க. இந்த பாடல் நிறைய பேரோடு பேசி இந்த பாடல் மூலமாகவே ஆண்டுடைய அழைப்பை பெற்று ஆண்டுடைய ஊழியர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அநேக முழுநேர ஊழியர்கள் இப்படிப்பட்ட பாடல்கள் மூலமாக தொடப்பட்டவர்கள், அழைப்பை உறுதி செய்து கொண்டவர்கள். அவர் பணி செய்ய அழைப்பு என்றால் அது பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ அதிக நேரமாகவோ நாம் பணிகளை செய்யலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு அநேகம் உண்டு. இப்படி அவர் அழைப்பை பெற்று சென்றோர் அணிவரிசையில் நீங்களும் நானும் செயல்பட வேண்டுமென்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி அவர் அழைப்பை பெற்று சென்றோர் அணிவரிசையில் நீங்களும் நானும் செயல்பட தேவன் விரும்புகிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம் என்ற தேசத்தின் தேவையை உணர்ந்து ஆண்டவர் அழைப்பை கொடுக்கும்போது இதோ நான் செல்கிறேன் என நம் நேரம், திறமை, தாளந்தை அவருக்கு காணிக்கையாக்குவது தேவன் கையில் நம் வாழ்க்கை முதலீடு செய்வதாகும். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்படுவோர் நஷ்டமடைவதில்லை. ஆதலால் உங்கள் சிறந்த வாழ்வை தேவனின் அழைப்புக்கு அடிபணிந்து அவருக்கு அர்ப்பணித்து அவர் பணி செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம் பேசுவார். அப்படி வேதத்தில் அநேகர்கிட்ட பேசியிருக்கிறார். இந்த காலை வேளையில் ஏசாயா அவருக்கு ஒரு பர்சனல் கால் வந்துச்சு. அந்த காலில் ஆண்டவர் அவர்கிட்ட என்ன பேசினார், இவர் ஏசாயா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணார் அப்படிங்கிறத எனக்கு இருக்கிற ஒரே மனைவி மிஸ்ஸஸ் மெர்சி செல்வின் அவங்க இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை கொடுப்பாங்க. அந்த ஏசாயுடைய சிறப்பான கால் மட்டும் என்ன அப்படிங்கிறத இந்த காலையில் தியானிப்போம். காட் பிளஸ் யூ. இந்த காலை வேளையில் ABCDயில் அந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் இன்றைக்கி இது சி ஃபார் காலிங்கில். ஸோ 2 நாளாக நம்ம அபாய்ட் இன் ஹிம் பார்த்துட்டோம். அவருடைய வேதத்தில் நம்ம எப்படி உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லி நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கு ஹிஸ் காலிங்கில் அவருடைய அழைப்பை பற்றி நம்ம கேட்க வந்திருக்கிறோம். கண்களை மூடி நம்ம வி லுக் டு காட் இன் ப்ரேயர். ஜஸ்ட் க்ளோஸ் அவர் ஐஸ், வி லுக் டு காட் இன் ப்ரேயர். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்களுடைய அழைப்பை பற்றி நாங்கள் சுவாமி கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க சுவாமி.
ஒருவேளை எங்களுக்கு இதில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், இதில் சுவாமி அநேக விதமான டவுட்ஸ் இருக்கலாம் கத்தாவே. இது இந்த காலைவேளை நீர் எங்களுக்கு சரி செய்து எங்களை ஆண்டவரே நீங்கள் எங்களோட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் அந்த ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Okay, we'll turn our Bibles to Isaiah chapter 6 verses 1 to 9. Isaiah chapter 6 verses 1 to 9. இதை நம்ம குயிக்காக வாசித்தா டைம் ஆகிடுமோ? வாசிச்சிடலாமா? இல்லைல்ல, சரி, ஓகே. இது நம்ம ஒருவேளைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பேசேஜ் தான். நம்ம நிறைய நேரம் இது வாசிச்சிருப்போம். ஸோ அதனால ஜஸ்ட் வில் கோ இன் டு த மெசேஜ். இது நமக்கு நிறைய ப்ராஃபட்ஸ் நேம்ஸில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ப்ராஃபட்ஸ் நேம்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராஃபட்ஸ் ரொம்ப வெல் நோன் ப்ராஃபட்ஸ் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியும்? எத்தனை பேர் தெரியும்? யாரெல்லாம் தெரியும்? இல்லை, மேபி வி ஹாவ் அந்த 12 மைனர் ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் எண்ட் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வி வில் ஹேவ் த 12 மைனர் ப்ராஃபிட்ஸ். நிறைய நேரம் வி வில் ஜஸ்ட் ஸ்கிப் அண்ட் கோ. இல்லை, அதை வாசிக்கவே முடியாது. ஏன்னா நிறைய திட்டுறது இருக்கும், நிறைய சாபம் இருக்கும் அந்த இதில் வாசிக்கும் போது. இட் வில் நாட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ரீட். இட் வில் நாட் பி ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் ரீடிங் வாட் இஸ் தட் ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், இந்த மாதிரிலாம். இல்லை, நம்ம ஸ்கிப் பண்ணி போயிடுவோம். நிறைய நேரத்தில் நம்ம ஐசாயா, ஜெரமையா, லேமெண்டேஷன் இது கூட நம்ம வாசிக்கவே மாட்டோம்ல. வி வில் ஜஸ்ட் ஸ்கிப் அண்ட் வி வில் மூவ். பட் இந்த பர்டிகுலர் பேசேஜ் இட்ஸ் ஸோ யூஸ்ஃபுல். இதனால் நம்ம ஆண்டவர் நமக்கு இதில் என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்றதை நம்ம ஜெபத்தோடு நம்ம கேட்டு நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸோ த வேர்ட் ஐசாயா மீனிங் என்ன அப்படின்னா காட் இஸ் சால்வேஷன். காட் இஸ் சால்வேஷன். இவர் வாழ்ந்த காலம் எப்போ அப்படின்னா 8th centuryயில் வாழ்ந்தாங்க. 8th centuryயில் பிஃபோர் கிரைஸ்ட். எங்கே அப்படின்னா ஜெருசலேமில். ஸோ ஏசாயா புத்தகத்தில் தோ இட்ஸ் கிவன் த நேம் ஐசாயா, நியர்லி 39 புக்ஸ் மாத்திரம்தான் ஐசாயா ரைட்ஸ். மற்ற எல்லாமே வேறு பீப்புள் தே ரைட். ஓகே, 39 புக்ஸை ஏசாயா எழுதுகிறாங்க. வி நோவில் இட்ஸ் ஐசாயா இஸ் a Bible within Bible. It's Bible within Bible because we have 36 and 27 books. Adhanala it's called Bible within Bible. And he prophesied during the reign of 5 kings. Most of இவங்க ப்ராஃபட்ஸ் எல்லாருமே கிங்ஸ். ஒவ்வொரு கிங்ஸ் காலத்தில் அவங்க ஆண்டவர் சொல்கிற காரியங்களை அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு பேசி அவங்க திரும்பி மக்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ அதே போல் இந்த ஐசாயா பர்டிகுலர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 5 ராஜாக்களுடைய டைமில் they were prophesying. ஓகே, he was actually a scribe. அவருடைய வேலை என்னவாக இருந்துச்சுன்னா he was a scribe. என்னென்னா ராஜாவுடைய பேலஸில் they always scribes என்ன பண்ணுவாங்கன்னா ராஜா சொல்கிற காரியங்களை எழுதிட்டு போய் மக்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ தட் வாஸ் த ஒர்க் ஆஃப் அ ஸ்கிரைப், ஜஸ்ட் டு ரைட் டவுன் வாட் ஆல் த கிங்ஸ் ஆர் டெல்லிங். ஸோ இதுதான் அவருடைய ஜாபாக இருந்துச்சு. இட்ஸ் அ வெரி ரெஸ்பெக்டபுள் ஜாப். இல்லை, நல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் மாதிரி. பட் காட் ஹேட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் ஃபார் ஜெரமையா. ஸோ ஹீ ஹேட் டு லீவ் த ஜாப் அண்ட் தென் ஹீ ஹேட் டு கம் ஆஸ் அ ப்ராஃபிட் டு சர்வ் காட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இந்த ஏசாயா 6 அதிகாரம் 1லேருந்து நம்ம 9 நம்ம வாசிக்கிறோம். ஹவு காட் கால்ட் ஹிம் அண்ட் வாட் வாஸ் ஹிஸ் ரெஸ்பான்ஸ். அதுதான் இந்த காலை வேளையில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் ஐசாயா 6 verse 1 to 9 நம்ம 3 விதமாக டிவைட் பண்ணி நம்ம படிக்க போகிறோம் இந்த காலை வேளையில். எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். we read that Isaiah saw a vision. இந்த இது இட்ஸ் a vision of God. ஸோ இதை நம்ம என்ன okay, he saw a vision. So in the இடத்துல we see that God gives a call to Isaiah. ஆண்டவர் ஒரு அழைப்பை இந்த இடத்துல ஏசாயாக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னால் அழைப்பு அப்படின்னா என்ன, இல்லை வாட் இஸ் த காலிங் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இமேஜின் தட் ஒரு ரிமோட்டான ஒரு இடத்துல ஒரு பாய் இஸ் பிளேயிங் அண்ட் அவங்க இதில் நம்ம வி கேன் ஜஸ்ட் கோ பேக் மேபி ஒரு 25 to 30 years பேக் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய கிராமங்களெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கலாம். ஜஸ்ட் இமேஜின் அவர் வில்லேஜஸ் இல்லை டவுன் சவுத்துலலாம் அங்கெல்லாம் யார் வீட்லேயும் ஃபோன்ஸ் இருக்காது, நோ மொபைல் ஃபோன்ஸ். ஏதோ ஒரு சின்ன ஒரு கடையில்
ஒரு ஃபோன் ஒரு என்ன சொல்லுவாங்க அது பிசிஓ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இஃப் சம்படி ஹேவ் டு கெட் அ கால், அங்கே என்ன செய்வாங்க, எங்கேயாவது இருந்து இந்த பிசிஓக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி கடைக்காரன் என்ன செய்வாங்க, போய் அந்த வீட்டில் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, திரும்பி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அவங்க என்ன செய்வாங்க, வந்து தே வில் கெட் த கால் அகெயின், அவங்க பேசி முடிச்சுட்டு போவாங்க. ஸோ இப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு ரிமோட்டான ஒரு இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வர் பிளேயிங். அதில் there was one person called ஜோன்ஸ்னு ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கிறான். ஸோ கடைக்காரர் வந்து சொல்கிறாங்க, ஜோன்ஸ் உனக்கு ஒரு கால் வந்திருக்கு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வந்து ஹீ இஸ் நாட், அவர் ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டான், எனக்கு என்ன கால் வரப்போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். திருப்பியும் செகண்ட் டைம் ஒரு கால் வருது. ஸோ இந்த கடைக்காரன் திரும்பி போகிறான், போயிட்டே உனக்கு கால் வந்திருக்கு வாப்பா அப்படின்னு. இல்லை சார் நான் விளையாண்டுட்டு இருக்கேன், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் நாட் கம்மிங். தேர்ட் டைம் வந்து அந்த கால், த பர்சன் ஹூ மேட் அ கால் இஸ் செல்லிங், ஹலோ நான் உங்கள் பிரசிடென்ட், நான் உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பேசுகிறேன், ஐ வாண்ட் டாக் டு ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இவனுக்கே இந்த கடைக்காரனுக்கே ஷாக் ஆகி ஹீ இஸ் ரன்னிங். இப்போ முந்தி ஓடின ஸ்பீடோட வேகமாக ஓடி போய் சொல்லி, உனக்கு பிரசிடென்ட் கால் பண்ணுறாங்கடா, சாரி பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணுறாங்கடா, யூ கம் பேக், கம் அண்ட் யூ டாக் டு ஹிம் அப்படின்னு சொன்னோடனே அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வரான். இல்லை கால், இந்த கால் வந்து இவனுக்கு முன்னாலேயே யார் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன செஞ்சுருப்பான், அவனுக்கு வந்து விளையாட்டு முக்கியமாக இருந்திருக்காது, இந்த நபர் கூட பேசுகிறது முக்கியமாக இருந்திருக்கும். பிகாஸ் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ கால்ஸ், இல்லை யார் அந்த கால் மேக் பண்ணுறாங்கன்றதுல தான் இருக்குது இல்லை. அண்ட் செகண்ட் திங் இஸ், இவனுக்கு தெரியும் யார் நான், இல்லை ஹூ அம் ஐ, நான் யாருன்றது தெரியும் இல்லை. ஸோ இதை வச்சு தான் அந்த காலிங்கை நம்ம அக்செப்ட் பண்ணுறோமா அல்லாட்டி நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோமான்றதுல இருக்குது இல்லை. ஸோ அந்த அடுத்த முனையில் யார் என்னை கூப்பிட்ருக்கா அது இட் மேட்டர்ஸ். அண்ட் அந்த கால் ரிசீவ் பண்ணுற நான் யார், இந்த ரெண்டு தான் மேட்டர்ஸ் இன் காலிங் இல்லை. அந்த காலிங்கும் அந்த காலிங்கை அக்செப்ட் பண்ணுறதுலேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம பேசிக்காக நம்ம வச்சுட்டு நம்ம இந்த செய்திக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் த விஷன் ஆஃப் த சாவரன் லார்ட். ஐசையா ஒரு பெரிய ஒரு விஷனை பார்க்குறாங்க. இட்ஸ் அ விஷன் ஆஃப் த சாவரன் லார்ட் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், he looked above. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் he looks above. ஸோ இது எந்த காலத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இட் ஹேப்பன்ஸ் டியூரிங் த கிங் ஆஃப் உசியா. இந்த பர்டிகுலர் விஷன் நான் சொன்னேன் 5 கிங்ஸ் காலத்தில் he prophesied அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ இந்த பர்டிகுலர் விஷன் நடந்தது வந்து இட் டுக் பிளேஸ் டியூரிங் த ரெயின் ஆஃப் கிங் உசியா. ஹூ வாஸ் உசியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, he reigned during the period of 720 BC. இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து கிங்காக இருக்கிறாங்க. அண்ட் ஹீ வாஸ் அ வெரி குட் கிங். நம்ம பைபிளில் நிறைய குட் கிங்ஸையும் பார்க்குறோம், பேட் கிங்ஸையும் பார்க்குறோம். குட் கிங்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க ஹீ வாக்ட் இன் த வேஸ் ஆஃப் டேவிட் அண்ட் லார்ட், அவன் செஞ்சதெல்லாம் வாய்க்க பண்ணாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கோம்ல. ஸோ அந்த லைனில் உசியா கிங் வாஸ் ஆல்சோ ஆக்சுவலி அ குட் கிங். பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, he tried to do the work of the high priest. ஹை ப்ரீஸ்டுடைய வேலையை செய்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, துணிஞ்சிட்டாங்க. அண்ட் ஸோ காட் வாஸ் ஆங்க்ரி வித் உசியா அண்ட் ஹீ பனிஷ்ட் ஹிம் வித் லெப்ரஸி இல்லை. வி ரீட் திஸ் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் வந்து நம்ம 2 Chronicles chapter 26 verses 18 to 21 இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த இப்படி பர்டிகுலர் தப்பான காரியத்தில் ஹை ப்ரீஸ்டோடைய வேலையை அவன் செஞ்சனால என்ன ஆச்சுன்னா, மெனி பீப்புள் டேர்ன்ட் அவே ஃப்ரம் த லார்ட். மற்றவங்க ஆண்டவருடைய தூரம் போகிறதுக்கு உசியா கிங் ஒரு காரணமாக மாறிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் ஆண்டவர் he wanted to convey a message to Uzziah, so he chose Isaiah. So அவங்க how the Lord chose and called Isaiah அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் he looked above. ஸோ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, he saw the vision of the sovereign Lord. அந்த விஷனில் நம்ம வாசிக்கலாமா வசனம், 2வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வசனமே சொல்லுது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒருவனுக்கும் அவ்வாறு செட்டைகளில் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி,
2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஸோ he sees the vision of the sovereign lordல ஆண்டவர் வந்து அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது. he saw God in his full greatness இல்லை அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஒரு மிஸ்ட்ரி இல்லை, ஒரு ஜஸ்ட் திங்க், ஒரு பூமியில் இருக்கிற மனுஷனுக்கு இப்படி ஒரு விஷனில் ஆண்டவர் சிங்காசனத்தில் அவருடைய மகிமை இல்லை, he sees the whole thing இல்லை, ஃபுல் he was covered. அவரை சுற்றிலுமாக செராப்ஸ் இருந்தாங்க. அண்ட் தேவர் கீப்பிங் ஃபுல்லி சாண்டிங் ஹோலி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த செராப்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த காரியங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஸோ வாட் டிட் ஹீ see அப்படின்னா ஆண்டவருடைய ஹோலினஸ் அந்த இடத்துல பார்க்குறாங்க. ஹீ சீஸ் காட்ஸ் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹோலினஸ். ஏன்னா அந்த செராப்ஸில் என்ன பண்ணுறாங்க, கண்களை மூடியிருக்காங்க, தங்களுடைய உடம்ப கால்களை மூடியிருக்காங்க. ஸோ தே themselves could not see God in his holiness இல்லை. ஸோ அந்த ஒரு பாக்கியம் ஏசாயாக்கு கிடச்சிச்சு, டு see God in his extreme holiness இல்லை. ஸோ அது மாத்திரம் இல்லை, ஏன் why God gave this kind of விஷன் டு ஜெரமையா, ஏன் ஆண்டவர் ஏசாயாக்கு இப்படி ஒரு தரிசனம் கொடுத்தாங்க, எதுக்கு ஏசாயாக்கு இப்படி ஒரு தரிசனம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க ஏசாயா வாழ்ந்த காலம் ரொம்ப மோசமான காலகட்டம் இல்லை, ரொம்ப மோசமான மக்கள், எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்தாங்கன்றது பின்னால் அவங்க சொல்கிறாங்கல்ல. ஸோ இப்படி ஒரு அசுத்தமான ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்திருக்கிறனால he needed a vision of God in his holiness. ஆண்டவரே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில், பரிசுத்த ஸ்தானத்தில் காண ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. that's why God he decided to show his holiness இல்லை, அவருடைய ரொம்ப அந்த என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் அந்த க்ளோரியை ஏசாயாக்கு காண்பிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, முற்பட்டாங்கல்ல. ஸோ அவர் கண்ட தரிசனத்தில் ஆண்டவர் சிங்காசனத்தில் இவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பாட்டு கூட நம்ம சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கல்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இவ்வளோ ஜஸ்ட் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்ல. ஸோ அப்படி ஒரு விஷயம் அவங்க கண்டாங்க. எப்படி அந்த சிங்காசனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மத்தேயு 19:28 த த்ரோன் ஆஃப் க்ளோரி அந்த இடத்துல அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆண்டவர் இருந்த அந்த இல்லை அந்த த்ரோன் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா த்ரோன் ஆஃப் க்ளோரி. கேன் சம்படி ரீட் Matthew chapter 29 verse 28? 19 verse 28. another person நம்ம எடுத்து வச்சுக்கலாம், யாராவது டைம் கம்மியாக இருக்கிறனால. Psalm 95 verse 3. another person can take Psalm 95 verse 3. I have 3 points in that. another person எபிரேயர் 4:16, Hebrews 4:16. one of you can read on Matthew 19:28. Jesus says, truly I tell you, at the renewal of all things, when the Son of Man sits on his glorious throne, you who have followed me will also sit on 12 shores. Okay, so எப்படிப்பட்ட ஓகே தேங்க்யூ. ஸோ எப்படிப்பட்ட ஒரு த்ரோனாக இருக்குதா, இட்ஸ் த்ரோன் ஆஃப் க்ளோரி இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்காங்க, ஃபுல் மகிமை இல்லை, அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அமர்ந்திருக்கிறாங்க. சங்கீதம் 95:3 யாராவது வாசிக்கலாமா எடுத்தவங்க? யாராவது ஒருத்தர் ஓகே. த கிரேட் கிங் அபவ் all. Okay, மகாராஜனமாக இருக்குது. authority, the throne shows his authority. எல்லா ராஜருக்கும் மகாராஜாவாக இருக்கிறாங்க சொல்லி வாசிக்கிறோம்ல. ஸோ த்ரோன் ஆஃப் கவர்மெண்ட், ஃபர்ஸ்ட் த்ரோன் ஆஃப் க்ளோரி, செகண்ட் எப்படிப்பட்ட அது சிங்காசனத்தை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா த்ரோன் ஆஃப்
கவர்மெண்ட் அத்தாரிட்டி இல்லை. மூன்றாவது காரியம் த த்ரோன் ஆஃப் கிரேஸ் இல்லை. பெரிய ஒரு அத்தாரிட்டி, அவருக்கு எல்லா அத்தாரிட்டியும் அவருக்கு இருந்தாலும் தட் த்ரோன் வாஸ் கால்ட் அஸ் த த்ரோன் ஆஃப் கிரேஸ், ஒரு கிருபையின் ஒரு சிங்காசனமாக இருந்துச்சு. நம்ம அதை தான் நம்ம 4 அதிகாரம் எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? It helps us in times of need. எபிரேயர் 4:16. Let us therefore come boldly to the throne of grace, Okay. that we may obtain mercy and find grace to help in time of need. ஓகேல. ஸோ அது இவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு க்ளோரியஸ் ஒரு பவர்ஃபுல் த்ரோனாக இருந்தாலும் இந்த த்ரோன் வந்து எப்படிப்பட்ட த்ரோனாக இருக்குது அப்படின்னா, whenever we go to this throne, இல்லை அவர் கிருபாசன தண்டைக்கு நம்ம போகும்போது the Lord is willing to help us. இல்லை, that is the grace that we you and I can enjoy at this particular இது இல்லை. ஸோ நம்ம மேபி மற்ற புற மதஸ்தரில் வேறு ரிலீஜனில் நம்ம பார்த்தோமானால் அவங்க காட் அண்ட் காடஸஸ் தே ஹாவ் ஸோ மெனி என்ன சொல்லுது வெப்பன்ஸ் இன் தியர் ஹேண்ட்ஸ். இல்லை, கையில் வெப்பன்ஸோட ஒரு 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 பயங்கரமான ஒரு தோற்றத்தை அளிக்குது. அண்ட் தே கில்ல அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம இவ்வளோ கொடூரமானவர்கள் நம்ம பார்க்குறோம். பட் திஸ் பர்டிகுலர் காட், நீங்களும் நானும் சேவிக்கிற இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ஹீ இஸ் அ காட், இஸ் அ கிரேஸ்ஃபுல் காட். ஹீ கிவ்ஸ் அஸ் கிரேஸ். இல்லை, அவருடைய மகிமை அத்தாரிட்டி இது எல்லாம் இருந்தாலும் அவர் நமக்கு தேவை. நமக்கு வந்து when he knows that we are in trouble, when he knows that we need his help, அந்த கிருபாசன தண்டைக்கு நம்ம போகும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறாங்கல்ல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு த்ரோனை தான் என்ன செஞ்சாங்க நம்ம ஏசாயா அந்த இடத்துல ஒரு விஷனாக காண்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏசாயா லுக்ட் அபவ், இல்லை, விஷன் ஆஃப் த சாவரன் லார்ட் அவங்க பார்க்குறாங்க. செகண்ட், ஹீ லுக்ஸ் அட் ஹிம்செல்ஃப், அவரையே பார்த்துக்கிறாரு. இல்லை, விஷன் ஆஃப் ஹிம்செல்ஃப். செகண்ட் இஸ் த விஷன் ஆஃப் ஹிம்செல்ஃப். என்னென்னா he saw himself இந்த இடத்துல என்ன பார்க்குறாரு? when he saw God in his holiness and when he looked at himself, he saw how sinful he was, இல்லை, how unworthy he was to stand in front of this holy God, this God who is so graceful. இல்லை, ஸோ தன்னை ஆண்டவரை பார்த்துட்டு தன்னை பார்க்கும்போது எவ்வளோ அசுத்தமுள்ள மனிதனாக இருக்கிறேன் அப்படின்றத அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க உணர்ந்தாங்கல்ல. நிறைய நேரத்தில் நம்மளுடைய when we worship the Lord, when we keep telling him you're holy, you're holy, you're holy, ஏன் நம்ம திருப்பி we are telling this அப்படின்னா, then only we will understand how unholy we are, how unworthy we are to stand in his presence. இல்லை, ஸோ இந்த கடவுளை அவர் பார்த்த அப்புறம் தன்னைத்தானே பார்க்கும்போது அவருடைய சின்ஃபுல் நேச்சரை கண்டாங்கல்ல. ஸோ இந்த சின்ஃபுல் நேச்சரை கண்ட உடனே 2 காரியம் நடக்குது. 2 things happened when he saw himself unholy. First thing is genuine confession. இல்லை, he confessed that he was unclean. Like he was convicted of being in the light of God's holiness. And என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, he evaluated, self evaluate பண்ணுறாங்கல்ல. இப்போ நான் வந்து unworthy அப்படின்றத செல்ஃப் இவால்வேட் பண்ணி கன்ஃபஸ் பண்ணுறாங்க. இல்லை, ஐ எம் அ மேன் ஆஃப் unclean lips. 5வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். இல்லை, அசுத்த, ஐ எம் அ மேன் ஆஃப் unclean lips and I live among people of unclean lips அப்படின்றத கன்ஃபஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ he self evaluated and he confessed he is a man of unclean lips அப்படின்றத ஒரு genuine confession அந்த இடத்துல நடக்குது. இல்லை, அண்ட் செகண்ட் என்ன நடக்குது அப்படின்னா, காட்ஸ் பார்ட் என்னவா இருந்துச்சுன்னா கிரேஷியஸ் கிளென்சிங். இல்லை, ஃபர்ஸ்ட் ஜென்யூன் கன்ஃபெஷன் பார்த்தோம், அவங்க பண்ணுறாங்க. ஹிஸ் பார்ட் வாஸ் டு கன்ஃபெஸ். த செகண்ட் பார்ட் வாஸ் காட்ஸ் பார்ட். வாட் வாஸ் இட்? கிரேஷியஸ் கிளென்சிங். இல்லை, வசனம் 6, இல்லை, நான் வந்து அசுத்த உதடுள்ள மனிதர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்றத ஜென்யூன் கன்ஃபெஷன் கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா God does his part of cleansing, like gracious cleansing. When we go to his throne of grace, his throne of grace, God is so gracious to cleanse us. இல்லை, வசனம் 6 அதுதான் சொல்லுது. அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு
இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். இல்லை, ஸோ இங்கே there's a process of cleansing is happening. So first we are called to live a holy life. The callingல முதல் ஒரு holy life. God calls us for a holy life. The first call is not for ministry, not to serve him. The first call he gives us to live a holy life. இல்லை, ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்தணுமானால் he cleanses it first. இல்லை, ஒரு அசுத்தமான பாத்திரத்தை இப்படி பரிசுத்தமான தேவன் பயன்படுத்தவே முடியாது. ஸோ he does his cleansing. இல்லை, ஆண்டவர் என்ன, பட் provided I tell that I am unworthy, I am sinful, நான் சொன்னால் மாத்திரம்தான் he can cleanse us and he can use us for his glory and for his service. இல்லை, இந்த காலை வேளையில் ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, he himself needed that kind of cleansing. இல்லை, காட் ஒரு ஹோலி லைஃபுக்கு அவங்கள அழைச்சாங்க. ஸோ அதே தேவன் இந்த நாளில் நம்மளையும் அழைக்கிறாங்க. இல்லை, ஆர் வி ஏபிள் டு see God in his holiness? இல்லை, அப்போ தான் we will know how unworthy we are. இல்லை, ஸோ என்ன பண்ணுறாங்க, the cleansing processல, gracious cleansing processல என்ன பண்ணுறாங்க, லைவ் கோல், இல்லை, ஒரு சூடான ஒரு தணலை என்ன செய்கிறாங்க, ஏசாயா உதட்டில் he touches the lips of ஏசாயா. இல்லை, and the guilt is taken away. The guilt is taken away. இதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும், he can be used in God's service. இல்லை, so we also, if we need to be used by the Lord, நம்மளை ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, ஒரு சாங்டிஃபைடான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தணும்னு நினச்சோன்னா we need to go through this process called cleansing. ஆண்டவரே, என்ன நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த காலை வேளையில் என்ன பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. லார்ட் யூஸ் மீன்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் சொல்கிறோம், லார்ட் யூஸ் மீன்னு சொல்லி நம்மளாம் என்ன செய்ய கொடுக்குறோம். பட் பிஃபோர் தேட் காட் ஹேஸ் டு கிளென்ஸ் அஸ், அண்ட் பிஃபோர் தேட் ஐ நீட் டு சே ஐ எம் அன்வர்தி. ஐ நீட் டு ஃபீல், ஐ நீட் டு செல்ஃப் இவாலுவேட் அண்ட் சே லார்ட் ஐ எம் அன்வர்தி. இல்லை, அந்த ஒரு மனம் பக்குவத்தோடு நம்ம இந்த காலை வேளையில் இருக்கல. த சின் இஸ் அட்டோன்ட் ஃபார் அஸ். இந்த நாளில் மேபி அந்த நாட்களில் அது சுடு தணல் தேவைப்பட்டுச்சு. பட் இந்த நாளில் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கேன் கிளென்சஸ் ஆஃப் ஆல் அவர் அன்ரைச்சஸ்னஸ் அண்ட் மேக் அஸ் வர்தி, மேக் அஸ் க்ளீன் to be used by the Lord. So மூன்றாவது காரியம், இதுக்கு அப்புறம் தான் vision of service. Vision of service. So first we saw the vision of the sovereign Lord, the vision of himself, the third the vision of service. 8 to 9 நம்ம வாசிக்கிறோம்ல, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய என்ன தேவை இருக்குன்றத ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஏசாயாவுக்கு உணர்த்துறாங்க. இல்லை, then he saw around. First he saw above, he saw himself, then he saw the need around. இல்லை, அவங்க சுற்றி பார்க்குறாங்க எப்படிப்பட்ட தேவையோடு இருக்கிறாங்க அப்படின்றத. he saw around. sincere commitment. இதில் 2 காரியம் பார்க்குறோம். இதுக்கு கீழே sincere commitment நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம்ல. anxious, excited to serve. இல்லை, and he could hear God's voice. His ears or his heart was sensitive to the voice of God. So only when we are clean, only when we are sanctified, we can hear or we can feel the voice of God, and we can hear the heartbeat of the Lord. இல்லை, இங்கே ஏசாயாக்கு அந்த ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. இல்லை, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். அவனுடைய சத்தத்தை கேட்டான். அதற்கு நான், then he is responding. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான்ல. he could hear or he can feel God's heartbeat, God's voice. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், he was able to respond. his sincere commitment அந்த இடத்துல தெரியுதுல்ல. ஸோ was able to hear the call to serve. நம்ம எல்லாருக்குமே இந்த கால் டு சர்வ் கிடைக்காது. ஏன்னா the sinful world, sinful நேச்சரில் நம்ம இருக்கும்போது we can't hear God's voice. We will only hear the noise of the world. We can't hear God's voice. ஸோ இந்த இடத்துல he was able to listen to God's call to serve him. இல்லை, இது ஒரு ஏக்க குரலாக இருக்குது. இல்லை, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார் அப்படின்றது ஒரு ஏக்க குரலாகவே இருந்துச்சு. இல்லை, அந்த ஏக்கத்தை அவரால் அந்த நாளில் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. த செகண்ட் திங் இஸ் த சாவரன் கமிஷன். இல்லை, go, and God is telling, go and tell his people. வசனம் 9 நம்ம வாசிக்கிறோம்ல. it says, அப்பொழுது அவர், நீ போய், அவன் கேட்குறான், கேட்ட அப்புறம் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, அந்த கமிஷனை கொடுக்குறாங்க. he says, அப்பொழுது
அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இல்லை, அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் கொடுக்குறாங்க. என்ன சொல்லணுன்றதை ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஒரு கமிஷன் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. The sovereign commission was given there. இல்லை, ஸோ இந்த நாளில் கூட நம்மளும் யோசித்து பார்க்க போகிறோம், எப்படிப்பட்ட சர்வீஸ் செய்ய சொல்லி ஆண்டவர், பணியை செய்ய சொல்லி ஆண்டவர் வந்தனால நம்மளை கேட்டிருக்கிறாங்க. இல்லை, அதுக்கு நம்ம ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். எதற்கு நமக்கு உணர்வுள்ள இருதயம் வேணும்? டு லிசன் டு ஹிஸ் வாய்ஸ் அண்ட் டு see the need around us. ஏசாயா அந்த தேவையை அவர் சுற்றி பார்க்குறாங்க. மக்கள் எல்லாம் அவரை விட்டு வழி விலகி போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு உணர்வை என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்கல்ல. நம்ம இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றவர்கள் ஒரு கண்ட்ரிக்குள்ளே அல்லாட்டி ஒரு சிட்டியில் நடந்து போகிறதுக்கும் அழைப்பை பெறாதவர்கள் சிட்டிக்குள்ளே நடந்து போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்படி தானே இல்லை? ஸோ வென் we get a call to serve the Lord, we will look at the people or look at the need in a different perspective. We will look through the eyes of the Lord. ஏன்னா we have received the call. We know who has called us. Who has called us. யார் இந்த வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நமக்கு நல்லா தெரியும். ஸோ we will look at the people or look at the need through that perspective. ஒருவேளை அந்த கால் கிடைக்கல, ஒரு நாமினல் கிறிஸ்டியனா, நான் ஏதோ சர்ச்சுக்கு போகிறேன், ஏதோ கொயரில் பாடினேன், ஏதோ நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படி சொல்கிற ஒரு நபர் ஒரு சிட்டிக்குள்ளே போகும்போது தே கான் ஃபீல் இல்லை, அந்த மக்களுடைய தேவையை உணரவே முடியாது, ஆண்டவருடைய ஏக்கக்குரலையும் அவங்களால உணரவே முடியாது இல்லை. ஸோ என்ன பெர்ஸ்பெக்டிவோடு நான் இந்த சிட்டியில் சுற்றி வரேன் அப்படின்றது நான் உணர்ந்து பார்க்கணும்ல. ஸோ வென் ஐ see people இல்லை இன் நீட், தென் ஐ வில் நோ ஐ ஹாவ் டு சர்வ் த லார்ட். இல்லை, ஆண்டோடைய காலிங் என்ன செய்யணும், நான் நிறைவேற்றணுன்ற அந்த ஒரு சின்சியர் கமிட்மெண்ட் நமக்குள்ளே வரும். ஏன்னா இட் வாஸ் அ சாவரன் கமிஷன் ஃப்ரம் த லார்ட். இல்லை, கோ அண்ட் டெல் திஸ் பீப்புள் அப்படின்ற ஒரு கமிஷனில். ஸோ இப்போ நமக்கு தெரியும்ல, அந்த நபர், ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ஜோன்ஸ் இல்லை, பிகினிங் ஆஃப் த மெசேஜ். ஜோன்ஸ்க்கு என்ன ஒரு அவன் அதுக்கு மேலே விளையாண்டுருப்பான், அந்த இடத்துல விளையாண்டுருக்கவே முடியாது. பிகாஸ் ஹி நியூ ஹூ கால்ட் ஹிம். இல்லை, எல்லாரும் இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு மோடி காலிங்னாலே என்ன செய்கிறோம், பயப்படுறோம். நேற்று கூட 8 o'clock இல்லை, ஹிஸ் கோயிங் டு டாக்னே நிறைய மீம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லை. இட் வாஸ் அ ஜோக். பட் திஸ் காட் ஹூ ஹட் கிவன் அஸ் ஹிஸ் கால், ஹீ இஸ் நாட் அ காட் இல்லை, அந்த மாதிரி ஒரு நபர் அல்ல. ஹீ இஸ் அ சாவரன் லார்ட், ஃபுல் ஆஃப் அத்தாரிட்டி, ஃபுல் ஆஃப் க்ளோரி, ஃபுல் ஆஃப் கிரேஸ். இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க. ஹீ கிவ்ஸ் அஸ் அ கால் டு சர்வ் ஹிம், டு கோ அண்ட் டெல் அபவுட் ஹிம் டு த பீப்புள். இல்லை, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? வில் லுக் டு காட் இன் ப்ரேயர் அண்ட் சே, லார்ட், உண்மை இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃபுல் சாவரனோடு நான் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு கிருபை தாங்க சுவாமின்னு சொல்லி கேட்கலாம். லார்ட், ஐ நீட் தட் கைண்ட் ஆஃப் விஷன் திஸ் டே. உண்மை இந்த ஃபுல் க்ளோரியஸாக பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தாங்க சுவாமின்னு சொல்லி கேட்கலாம். we need to look above before we start serving, before we being used as his instrument. ஆண்ட எனக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாங்க சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை, அப்பா உண்மை பார்ப்பதற்கு எனக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். விஷன் ஆஃப் ஹிம்செல்ஃப். நான் ஒருவேளை மற்றவங்களுக்கு, நம்ம காலில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது நான் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறேன்றது. ஐ நீட் டு லுக் அட் மை செல்ஃப் இல்லை, அப்போ தான் we will understand, we will realize where we stand. Am I really worthy to be used as his vessel? இல்லை, we are first of all called for a holy life and then we are called to serve him. இல்லை, அவர் நம்மளை he calls us, he makes us holy, then he saves us and he makes us to serve him. மூன்றாவது காரியம் நம்ம பார்க்குறோம், vision of service. He saw the need around. He heard or he felt இல்லை, ஆண்டவருடைய அந்த இதய துடிப்பை அவன் அறிந்து கொண்டான். அந்த ஏக்க குரல் அவனுக்கு கேட்க முடிஞ்சிச்சு. then he said, here am my Lord. நான் இங்கே இருக்கிற என்ன அனுப்புங்க சுவாமி அப்படின்ற அந்த சாவரன் கமிட்மெண்ட்குள்ளாக வந்தால. சரி, லார்ட் யூஸ் மீ லார்ட். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் என்னை எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னு தெரியல. மேபி இன் மை காலேஜ், மேபி இன் மை இந்த பிளேஸ் வேர் ஐ எம் ஒர்க்கிங்,
மேபி த பிளேஸ் வேர் ஐ லிவ், எனக்கும் சுவாமி என்னையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஏசாயாவுக்கு கத்தாவே அந்த விஷனை நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே தேவன் இந்த நாளில் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. யூ ஹவ் கால்ட் அஸ் ஃபார் அ ஹோலி லைஃப் ஓ லார்ட். ஆண்டவரே, யூ ஹவ் கால்ட் அஸ் டு சேவ் அஸ் அண்ட் யூ ஹவ் கால்ட் அஸ் டு சர்வ் யூ லார்ட். அப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற நாங்கள் கத்தாவே அமைதியாக இருந்து விடாதபடி சுவாமி, உம்முடைய ஏக்க குரலை கேட்டு உம்முடைய ஏக்கத்தை புரிந்து கத்தாவே உமக்காக பணி செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் சுவாமி. எங்களை பயன்படுத்த முடியுமானால் நீரை எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.